என் பெயர் விக்ரம். எனக்கு உணர்வு வந்தபோது எங்கும் ஒரு இனம் புரியாத அமைதியும் மருந்து வாசனையும் பரவியிருந்தது. என் பார்வை மங்கலாக இருந்தது. ஆனால் அந்த வெள்ளை கூரையும் சுவர்களும் நான் ஒரு மருத்துவமனையில் இருப்பதை உணர்த்தின. தலையில் ஒரு கடுமையான வலி இருந்தது. நான் முணங்கிக் கொண்டே கண்களை மூடிக்கொண்டேன். அப்போது ஒரு மென்மையான குரல் என் காதுகளில் விழுந்தது. இப்போது எப்படி உணர்கிறீர்கள்? நான் மிகவும் சிரமப்பட்டு கண்களை திறந்து பார்த்தபோது வெள்ளை கோட்டு அணிந்த ஒரு பெண் மருத்துவர் எனக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் ஒரு தீவிரமும் கண்களில் கவலையும் தெரிந்தது. ஆனால் என் பார்வை அவர் முகத்தில் நிலைத்த போது என் இதயம் தொண்டைக்கே வந்து விட்டது போல் இருந்தது. காலமே உறைந்து போனது. மூச்சு நின்று விட்டது. இந்த முகம், இந்த கண்கள், இவை பல வருடங்களாக என் இதயத்திலும் மனதிலும் வடுவை ஏற்படுத்தியிருந்தன. என் உதடுகளில் இருந்து உடனே ஒரு பெயர் வெளிவந்தது. நேகா. அவர் திடுக்கிட்டு என்னை பார்த்தார். அவர் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. அவர் சொன்னார், மன்னிக்கவும், உங்களுக்கு என் பெயர் எப்படி தெரியும்? அவர் வார்த்தைகள் ஒரு அந்நியனிடம் பேசுவது போல நேரடியாகவும் ஆச்சரியம் நிறைந்ததாகவும் இருந்தன. எனக்கு அந்த வார்த்தைகள் ஒரு பேரதிர்ச்சியை தந்தன. ஆனால் இதை புரிந்து கொள்ள நாம் கடந்து வந்த காலத்தின் பக்கங்களை திருப்பி பார்க்க வேண்டும். அங்கிருந்துதான் இந்த கதை தொடங்குகிறது. நான் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவன். நாங்கள் கண்ணூர் கிராமத்தில் வசித்து வந்தோம். என் அப்பா ஒரு பள்ளி ஆசிரியர். அவர் என்னையும் என் 2 அக்காக்களையும் மிகவும் பாசமாக வளர்த்தார். எங்கள் குடும்பம் மிகவும் சாதாரணமானது. என் அப்பாவுக்கு ஒரு தங்கை. என் அத்தை ஆரம்பத்தில் இருந்தே திண்டுக்கல் நகரத்தில் வசித்து வந்தார். ஏனென்றால் அவர் ஒரு நகரத்து ஆணை தன் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டார். அது எங்கள் வீட்டாருக்கு பிடிக்கவில்லை. அந்த திருமணத்திற்கு பிறகு அத்தை ஒரு முறை கூட கிராமத்தின் பக்கம் வரவில்லை. என் அப்பாவையோ அல்லது பாட்டியையோ பார்க்க அவர் வந்ததே இல்லை. பிறகு ஒரு நாள் எங்கிருந்துதான் பாட்டியின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்று செய்தி அவருக்கு சென்றதோ தெரியவில்லை. அவர் மட்டும் தனியாக கிராமத்திற்கு வந்தார். ஆனால் விதி வேறொன்றை தீர்மானித்திருந்தது. அன்றே பாட்டி இறந்து போனார். பாட்டியின் இறுதி சடங்கிற்கு பிறகு அத்தை ஒரு வார்த்தை கூட பேசாமல் மீண்டும் நகரத்திற்கே திரும்பிவிட்டார். அதன் பிறகு அவர் எப்போதாவது ஒரு முறை அப்பாவோடு போனில் பேசுவார். மாதங்கள் கடந்தன. பிறகு ஒரு நாள் நகரத்தில் இருந்து ஒரு செய்தி வந்தது. அது எங்கள் வீட்டின் அஸ்திவாரத்தையே உலுக்கிவிட்டது. அத்தையும் மாமாவும் ஒரு விபத்தில் சிக்கி இருவரும் இறந்து விட்டனர். என் அப்பா அதிர்ச்சியில் உறைந்து போனார். நாங்கள் அனைவரும் நகரத்திற்கு புறப்பட்டோம். அங்கே சென்ற பிறகு தான் தெரிந்தது, அத்தைக்கு ஒரு மகள் இருக்கிறாள் என்று. அவள் பெயர் நேகா. அவளுடைய மனநிலை சரியாக இல்லை. அவள் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவ்வப்போது குழந்தையை போல விசித்திரமாக நடந்து கொண்டாள். அத்தை மற்றும் மாமாவின் இறுதி சடங்குகளுக்கு பிறகு அனாதையாக நின்ற தன் தங்கை மகளை பார்த்ததும் அப்பாவின் உள்ளம் உருகியது. ஆனால் என் அம்மா அவளை வீட்டுக்கு அழைத்து வர சற்றும் சம்மதிக்கவில்லை. அவளுடைய அப்பா வழி சொந்தங்கள் இருப்பார்களே, அவளை அவர்களிடமே விட்டு விடுவோம். இந்த பைத்தியத்தை வைத்துக்கொண்டு நாம் எங்கே அலைவது என்று அம்மா கூறினார். ஊர் மக்கள் நேகாவை பைத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவள் மிகவும் அழகாகவும் அப்பாவித்தனமாகவும் இருந்தாள். எந்த சூழ்நிலையிலும் அவளை தனியாக விட்டுவிட அப்பா விரும்பவில்லை. மாமாவின் வீட்டாரும் அவர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்காததால் அவர்களிடமிருந்தும் எந்த உதவியையும் எதிர்பார்க்க முடியவில்லை. இறுதியில் அப்பா தன் அனாதை தங்கை மகள் நேகாவை கூட்டிக் கொண்டு கிராமத்திற்கு வந்தார். அப்பா தன் தங்கையின் பைத்தியக்கார மகளை வீட்டுக்கு அழைத்து வந்த செய்தி கிராமம் முழுவதும் காட்டு தீ போல பரவியது. அவளை பார்க்க மக்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். பெற்றோர் மனதை காயப்படுத்தினால் இப்படித்தான் நடக்கும். பாருங்கள், மகள் பைத்தியமாக பிறந்திருக்கிறாள் என்று பெண்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். என் அம்மாவுக்கும் நேகா மீது மிகுந்த கோபம் இருந்தது. நேகாவின் பழக்க வழக்கங்கள் எல்லாம் 3-4 வயது குழந்தையை போலவே இருந்தன. சிறிய விஷயங்களுக்கு கூட கைத்தட்டி சிரிப்பாள். மிகுந்த மகிழ்ச்சி அடைவாள். சில சமயம் பிடிவாதம் பிடிப்பாள். என் மூத்த அக்கா சந்தியாவிற்கு திருமணம் ஆகிவிட்டது. ஒரு நாள் நேகா அக்காவின் குழந்தையின் பால் பாட்டிலை எடுத்து தன் வாயில் வைத்து கொண்டாள். இதற்காக என் அக்கா அவளை மிகவும் இரக்கமில்லாமல் அடித்தாள். நேகா பயந்து போய் ஒரு மூலையில் ஒடுங்கி அமர்ந்து விட்டாள். அந்த சமயம் அப்பா வீட்டில் இல்லை. அக்கா கத்தி கொண்டிருந்தாள். அப்பா எங்கிருந்துதான் இந்த தொல்லையை கொண்டு வந்தாரோ தெரியவில்லை. இவ்வளவு பெரிய பெண்ணாகிவிட்டாள். ஆனால் இவள் செய்யும் காரியத்தை பாருங்கள்.
என் மகளின் பால் பாட்டிலை வீணடித்து விட்டாள். நேகா செய்யும் சிறிய தவறுகளுக்கு கூட அம்மாவும் அவளை அடிக்கத் தொடங்கினர். ஒரு நாள் அம்மா நேகாவை அடிப்பதை அப்பா நேரில் பார்த்து விட்டார். அதை கண்டு அவர் மிகுந்த கோபம் கொண்டார். இறைவனுக்கு சற்று அஞ்சுங்கள், ஏன் இந்த அனாதை குழந்தையை துன்புறுத்துகிறீர்கள் என்று கேட்டார். அம்மா அப்பா மீது சீறினார். எங்கிருந்து இந்த பைத்தியத்தை கொண்டு வந்து என் தலையில் உட்கார வைத்தீர்கள்? இப்படிப்பட்டவர்களுக்கு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் சரியான இடம், வீடு அல்ல. இவள் என் வீட்டையே தலைகீழாக மாற்றிவிட்டாள். என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியாது என்று கத்தினார். அடுத்த நாள் பக்கத்து வீட்டு பெண் ஒருத்தி அம்மாவிடம் வந்து, ஏன் இந்த பைத்தியத்தை உன் வீட்டில் வைத்திருக்கிறாய்? நேற்று தெருவில் சிறுவர்கள் இவள் மேல் கல் எறிந்தார்கள். ஊரே உன்னை பார்த்து சிரிக்கிறது. இவளை எங்காவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுவிடு என்றாள். அதற்கு அம்மா, என் கணவருக்கு இவள் மிகவும் செல்லம், அவர் இவளை விடமாட்டேன் என்கிறார் என்று கூறினார். அந்த பெண் ஒரு யோசனை சொன்னாள். அப்படியானால் உன் கணவருக்கு தெரியாமலேயே அவளை ஆஸ்பத்திரியில் விட்டுவிடு. எனக்கு தெரிந்த ஒரு இடம் இருக்கிறது. இதை கேட்டதும் எனக்கு இரத்தம் கொதித்தது. நான் உடனே அம்மாவிடம் இது குறித்து கேட்டேன். ஆனால் அவர் என் மீதே எரிந்து விழுந்தார். பெரிய இவன் வந்து விட்டான் அப்பாவிற்கு ஜால்ரா போட. இவள் உனக்கு என்ன உறவு என்று இவ்வளவு பரிதாபப்படுகிறாய் என்று அம்மா திட்டினார். அதற்குள் அப்பாவும் வீட்டிற்கு வந்து விட்டார். அம்மாவின் எண்ணத்தை பற்றி நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். அப்பாவின் முகம் கோபத்திலும் கையாலாகாத தனத்திலும் சிவந்து போயிருந்தது. அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு என் கையை பிடித்து அறைக்கு அழைத்து சென்றார். அவர் கண்களில் நான் இதற்கு முன் பார்த்திராத ஒரு வேண்டுகோள் இருந்தது. என்னை அருகில் அமர வைத்து ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னார், மகனே, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். அவர் வார்த்தைகளில் இருந்த தீவிரம் என்னை நிலைகுலைய வைத்தது. சொல்லுங்கள் அப்பா என்றேன். அவர் சொன்னார், மகனே, நீ என் ஒரே மகன் என்பது எனக்கு தெரியும். நீ புத்திசாலி, விவேகம் உள்ளவன். ஒரு கணம் அப்பா தயங்கி நின்றார். பிறகு, யாரெல்லாம் இவளை பைத்தியம் என்று நினைக்கிறார்களோ, உண்மையில் இவள் பைத்தியம் இல்லை. இவளுக்கு அன்பும் கவனிப்பும் மட்டுமே தேவை. இவள் சரியாகி விடுவாள் என்றார். நான் தலையசைத்து, ஆமாம் அப்பா, எனக்கு தெரியும். நேகாவிற்கு பல விஷயங்கள் புரிகின்றன. அவளுக்கு உண்மையான அன்பும் அரவணைப்பும் தேவை என்றேன். அப்பாவின் கண்களில் ஒரு நம்பிக்கை கீற்று தெரிந்தது. அவர் கேட்டார், மகனே, எனக்காக ஒரு காரியம் செய்வாயா? என் மானத்தை காப்பாயா என்று என் இரு கைகளையும் தன் நடுங்கும் கைகளால் பற்றி கொண்டு சொன்னார். நீ நேகாவை திருமணம் செய்து கொள். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல, என் தலைமேல் விழுந்த இடி. அந்த அறையில் ஒரு நிமிடம் நிசப்தம் நிலவியது. என் தைரியம் எல்லாம் என்னை விட்டு போனது போல் உணர்ந்தேன். நான் ஒரு கல்லூரி மாணவன். எனக்கென்று சில கனவுகள், வாழ்க்கையில் சில லட்சியங்கள் இருந்தன. ஊர் முழுவதும் பைத்தியம் என்று சொல்லும் ஒரு பெண்ணையா நான் திருமணம் செய்வது? அப்பா, என்ன பேசுகிறீர்கள் என்று கஷ்டப்பட்டு தழுதழுத்த குரலில் கேட்டேன். அப்பா சொன்னார், மகனே, நான் சரியாகத்தான் சொல்கிறேன். அவர் குரலில் இப்போது ஆற்றாமை வெளிப்பட்டது. இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. உன் அம்மா அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பாமல் விடமாட்டாள். என் தங்கையின் மகளுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படுவதை என்னால் அனுமதிக்க முடியாது. நீ அவளை உன் பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டால் யாரும் அவளை தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்க துணிய மாட்டார்கள். அவள் இந்த வீட்டில் கௌரவமாக வாழ முடியும். நான் மௌனமானேன். என் மனதில் ஒரு பெரிய புயலே உருவானது. ஒரு பக்கம் என் அப்பாவின் கெஞ்சும் கைகள், மறுபக்கம் கொடுமைகளை அனுபவிக்கும் ஒரு மூலையில் ஒடுங்கி போய் உட்கார்ந்திருக்கும் நேகாவின் அந்த அப்பாவி முகம். தெருவில் சிறுவர்கள் அவள் மேல் கல்லெறிந்த போது அவள் வலியால் அழுவதற்கு பதிலாக ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்த காட்சி என் நினைவுக்கு வந்தது. தன் மீது ஏன் இப்படி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பது கூட புரியாத நிலையில் அவள் இருந்தாள். பிறகு என் அக்கா அவளை இரக்கமில்லாமல் அடித்தது என் நினைவுக்கு வந்தது. என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் என் எதிர்காலம் இருந்தது. என் நண்பர்கள், என் கல்லூரி, என் தொழில் வாழ்க்கை, என் சக மாணவர்கள் என்ன சொல்வார்கள்? ஒரு பைத்தியக்கார பெண்ணுடன் நான் எப்படி என் முழு வாழ்க்கையையும் கழிக்கப் போகிறேன் என்று ஊர் என்ன பேசும்? நான் எந்த பதிலும் சொல்லாமல் எழுந்து அறையை விட்டு வெளியே சென்றேன். அப்பா என்னை தடுக்கவில்லை. ஆனால் அவர் கண்களில் இருந்த அந்த ஏமாற்றத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. அன்று இரவு முழுவதும் எனக்கு உறக்கம் வரவில்லை. என் அறையில் இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருந்தேன். நான் கண்களை மூடும் போதெல்லாம் நேகா கைத்தட்டி சிரிக்கும் அந்த முகம் என் முன்னே வந்து நின்றது. அவள் பைத்தியம் இல்லை. அவள் ஒரு பெரிய உடலில் சிறைப்பட்டு இருக்கும் ஒரு சிறு குழந்தை.
அவ்வளவுதான். தன் பெற்றோரின் மரணம் தந்த அதிர்ச்சியில் அவளது மூளை எங்கோ ஒரு புள்ளியில் உறைந்து போய்விட்டது. நான் மட்டும் இந்த திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்தால் அம்மா அவளை நிச்சயமாகவே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிடுவார். அங்கே அவளை எப்படி நடத்துவார்களோ என்று நினைக்கும் போதே என் ஆத்மா நடுங்கியது. ஒரு அப்பாவியை காப்பாற்றும் வாய்ப்பு இருந்தும் நான் அவளை காப்பாற்றவில்லை என்ற பாரத்தை சுமந்து கொண்டு என்னால் வாழ்நாள் முழுவதும் வாழ முடியுமா? நிச்சயம் முடியாது. இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரீட்சை. இறுதியில் நீண்ட யோசனைக்கு பிறகு நான் ஒரு முடிவை எடுத்தேன். அது என் வாழ்க்கையையே நிரந்தரமாக மாற்றப்போகும் ஒரு முடிவு. அடுத்த நாள் காலை நான் நேராக அப்பாவின் அறைக்கு சென்றேன். அம்மாவும் அங்கேதான் அமர்ந்திருந்தார். நான் அப்பாவை பார்த்து அமைதியான குரலில் சொன்னேன், அப்பா, நான் நேகாவை திருமணம் செய்து கொள்ள தயார். இதை கேட்டதும் அம்மா தன் இடத்தில் இருந்து துள்ளி எழுந்தார். உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? நீ என்ன பேசுகிறாய் என்று உனக்கு புரிகிறதா? உன் மூளை கெட்டு போய்விட்டது என்று நினைக்கிறேன். இந்த பைத்தியக்கார பெண்ணை நீ திருமணம் செய்ய வருகிறாய். நீ என் ஒரே மகன். உன் வாழ்க்கையை நான் வீணாக விடமாட்டேன். இந்த பைத்தியம் நேகாவிற்கும் உனக்கும் திருமணம் நடக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று அம்மா கத்தினார். கோபத்தில் அவர் முகம் சிவந்து போனது. அப்பா ஏதேனும் சொல்வதற்கு முன்பே நான் இடைமறித்து பேசினேன். அம்மா, இது என் வாழ்க்கை. இது என் சொந்த முடிவு. என் மீது யாருடைய கட்டாயமும் இல்லை. நான் நேகாவை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான். என் வார்த்தைகளில் இருந்த உறுதி அம்மாவை ஒரு நிமிடம் திகைக்க வைத்தது. ஆனால் அவர் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுப்பவர் அல்ல. உடனே மொபைலை எடுத்து என் 2 அக்காக்களையும் வரவழைத்தார். அடுத்த நாளே என் 2 அக்காக்களும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். வந்த உடனேயே என்னிடம் சண்டையிட ஆரம்பித்தார்கள். உனக்கு என்ன பைத்தியமா பிடித்து விட்டது? உனது திருமணத்தை பற்றி நாங்கள் எவ்வளவு கனவு கண்டோம். இந்த பைத்தியக்கார பெண்ணை திருமணம் செய்து உன் வாழ்க்கையே நீயே பாழாக்கி கொள்ளப் போகிறாயா என்று கத்தினார்கள். நான் அவர்களை பார்த்து அமைதியாக பதிலளித்தேன். அக்கா, நீங்கள் எதை வாழ்க்கை பாழாகிவிடும் என்று சொல்கிறீர்களோ அதுவே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய புண்ணியமாக கூட அமையலாம். நான் முடிவு செய்து விட்டேன். இனி இதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். என் பிடிவாதத்தையும் அப்பாவின் மௌனமான ஆதரவையும் கண்டு அனைவரும் கையாலாகாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்த விஷயத்தில் இனி தாமதிக்க அப்பா விரும்பவில்லை. அம்மா ஏதாவது சதி திட்டம் தீட்டுவாரோ என்ற பயம் அவருக்கு இருந்தது. உடனே அக்கம் பக்கத்தினர் சிலரை அழைத்து திருமண வேலைகளை ஆரம்பித்தார். நேகாவிற்கு இந்த விஷயங்களை பற்றி ஒன்றும் புரியவில்லை. அவளுக்கு திருமண பட்டு சேலை அணிவிக்கப்பட்ட போது அவள் மகிழ்ச்சியில் கைத்தட்ட தொடங்கினாள். அவள் வீடு முழுவதும் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தாள். அவ்வப்போது என் முன்னே வந்து, நீதான் என் மாப்பிள்ளையா? நீ எனக்கு மாப்பிள்ளையாக வருவாய் அல்லவா? நான் உனக்கு மணப்பெண்ணாக இருப்பேன் என்று கூறினாள். அவளது அந்த அப்பாவித்தனமான பேச்சை கேட்டு அங்கே இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அர்த்தமுள்ளதாக சிரித்து கொண்டனர். பையன் பார்ப்பதற்கு புத்திசாலியாக தெரிகிறான். என்ன ஆசையில் இந்த பைத்தியக்கார பெண்ணை கட்டி கொள்கிறானோ என்று சிலர் பேசிக்கொண்டனர். ஆனால் அந்த சமயம் எனக்கு மக்களின் பேச்சை பற்றி எந்த கவலையும் இல்லை. என் திருமணம் நேகாவுடன் நடந்து முடிந்தது. திருமணம் முடிந்த பிறகு நான் நேகாவை பார்த்தபோது அவள் கைத்தட்டி சிரித்து கொண்டிருந்தாள். அவளது சிரிப்பில் உலகத்தின் மொத்த அப்பாவித்தனமும் ஒளிந்திருந்தது. இறைவா, இந்த முடிவு உன்னுடைய விருப்பத்தினாலும் இந்த அப்பாவி பெண்ணின் பாதுகாப்பிற்காகவும் மட்டுமே எடுக்கப்பட்டது. எனக்கு தைரியத்தை கொடு. இந்த முடிவை எடுக்கும் நேகாவிற்கும் நன்மையாக மாற்றிவிடு என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டேன். திருமணம் முடிந்துவிட்டது. சட்டப்படியும் சமூகப்படியும் நேகா இப்போது என் மனைவியாகி விட்டாள். திருமணத்திற்கு பிறகு நான் நேகாவை அழைத்து கொண்டு என் அறைக்குள் நுழைந்த போது அவள் ஏதோ ஒரு புதிய உலகத்திற்கு வந்துவிட்டது போல உணர்ந்தாள். அவளுடைய கண்களில் குழந்தையை போன்ற ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் மின்னின. அறை முழுவதையும் ஒரு பார்வை பார்த்தாள். சுவரில் மாட்டியிருந்த புகைப்படத்தை தொட்டு பார்த்தாள். மேஜையில் இருந்த புத்தகங்களை அங்கும் இங்கும் புரட்டி பார்த்தாள். பிறகு அவளது பார்வை கட்டில் மீது விழுந்தது. அவள் மகிழ்ச்சியில் கைதட்டி, வா விக்ரம், நான் உன் அறையிலேயே தங்கப் போகிறேன். இனி நான் எங்கேயே இருப்பேன் இல்லையா என்று கேட்டாள். அவளது அந்த அப்பாவித்தனத்தை கண்டு என் உதடுகளில் புன்னகை அரும்பியது. ஆமாம், இனி நீ இங்கேயே தான் இருப்பாய் என்றேன். அவள் துள்ளி குதித்து மெத்தையில் அமர்ந்து அந்த மென்மையான மெத்தையை கைகளால் அழுத்தி பார்த்து சிரித்தாள். பிறகு திடீரென்று அவளது முகம் வாடி போனது. அவள் என்னை பார்த்தாள். அவளது குரலில் பயம் கலந்திருந்தது. முன்பு நான் வேறொரு அறையில் தூங்கும்போது சந்தியா அக்கா என்னை அடிப்பார். இரவில் எனக்கு தாகம் எடுத்து தண்ணீர் கேட்டால்
அதற்காகவே என்னை அடிக்க தொடங்கி விடுவார் என்று கூறிவிட்டு என் கண்களை நேராக பார்த்து, நீ என்னை திட்டமாட்டாய் அல்லவா விக்ரம் என்று கேட்டாள். அவளது அந்த கேள்வி என் இதயத்தை பிளப்பது போல இருந்தது. நான் முன்னே சென்று அவளது தலையில் அன்புடன் கை வைத்து இல்லை என்பது போல தலையசைத்தேன். என் பதிலை கேட்டதும் உலகிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைத்தது போல அவள் துள்ளி குதித்தாள். கைதட்டி கொண்டே, நிஜமாகவா? நீ ரொம்ப நல்லவர். அப்போ நான் இந்த மெத்தையில் தூங்கவா என்று கேட்டாள். தூங்கு என்றேன். அந்த சமயம் அவளது அப்பாவி முகம் எனக்கு மிகவும் அழகாக தெரிந்தது. மக்கள் அவளை பைத்தியம் என்று சொன்னார்கள். ஆனால் அவளது அந்த தூய்மையான மனதின் அழகை யாரும் பார்க்கவில்லை. உலகம் ஒதுக்கி தள்ளிய ஆதரவற்ற அளவற்ற அன்பு நிறைந்த ஒரு பெண்ணைத்தான் நான் இன்று பார்த்து கொண்டிருந்தேன். அன்று இரவு என் அறையில் நேகா மிகவும் நிம்மதியாக உறங்கினாள். பல மாதங்களுக்கு பிறகு அவளுக்கு அப்படி ஒரு நிம்மதியான உறக்கம் கிடைத்திருக்கலாம். அவளுக்கு குளிர் எடுத்து விடக்கூடாது என்பதற்காக இரவில் பல முறை எழுந்து போர்வையை சரி செய்தேன். அவளது பொறுப்பு இப்போது என் உயிரின் ஒரு அங்கமாகிவிட்டது. அடுத்த நாள் காலையிலேயே வீட்டில் ஒரு புதிய போர் ஆரம்பமானது. அம்மா என்னிடம் பேசுவதை தவிர்த்தார். காலை உணவு மேஜையில் நேகா அங்கே இல்லாதது போலவே அவளை முற்றிலும் புறக்கணித்தார். நான் நேகாவிற்காக தட்டை நகர்த்திய போது அம்மா கோபத்தில் முணுமுணுக்க தொடங்கினார். இந்த பைத்தியத்தின் வேலைகளையும் இனி நீயே தான் செய்ய வேண்டும். நல்லவன் என்று பெயர் எடுக்க உனக்கு அவ்வளவு ஆசைதானே என்றார். நான் அவரது பேச்சிற்கு பதில் சொல்லாமல் அமைதியாக நேகாவிற்கு உணவு ஊட்டினேன். இது இப்போது அன்றாட வழக்கமாகிவிட்டது. அம்மா நேகாவிற்காக உணவு சமைக்கவில்லை. கோபத்தோடு வீடு முழுவதும் அலைந்து கொண்டிருந்தார். என் அக்கா வீட்டிற்கு வரும்போதெல்லாம் நேகாவை பார்த்து முகத்தை சுளிப்பாள். ஒரு நாள் என் இரண்டாவது அக்கா கமலா நேகா தவறுதலாக ஒரு கிளாஸ் தண்ணீரை கீழே கொட்டியதற்காக அவளை திட்டினாள். நேகா பயந்து போய் மூலையில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தாள். இதை பார்த்ததும் என் பொறுமை எல்லை கடந்தது. அங்கு இருந்த அனைவரிடமும் தீர்க்கமான குரலில் சொன்னேன், எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள், நேகா என் மனைவி, இந்த வீட்டின் மருமகள். என் குரல் சத்தமாகவும் கடுமையாகவும் இருந்தது. என் அம்மாவும் சகோதரிகளும் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார்கள். நான் சொன்னேன், இனிமேல் யாராவது இவளிடம் சத்தமாக பேசினாலோ அல்லது இவளை கஷ்டப்படுத்தினாலோ என்னை விட கெட்டவன் யாரும் இருக்க மாட்டான். இவளை இங்கிருந்து அழைத்து கொண்டு நிரந்தரமாக போவதற்கு எனக்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது. அப்புறம் உங்கள் ஒரே மகன் மற்றும் சகோதரனின் முகத்தை கூட உங்களால் பார்க்க முடியாது. என் இந்த மிரட்டல் வேலை செய்தது. வீட்டில் அப்படியே அமைதி நிலவியது. அம்மா மற்றும் சகோதரிகளின் முகத்தில் கோபம் இருந்தாலும் அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். நான் நினைத்ததை செய்வேன் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்களின் குணம் மாறவில்லை என்றாலும் நேகாவை அடிப்பது அல்லது திட்டுவது நின்று போனது. இப்போது என் அதிகப்படியான நேரம் நேகாவை கவனிப்பதிலேயே கழிந்தது. நான் கல்லூரியில் இருந்து திரும்பி வந்ததும் முதலில் அவளிடம்தான் செல்வேன். அவள் நாள் முழுவதும் எனக்காக காத்திருப்பாள். என்னை பார்த்ததும் மகிழ்ச்சியில் கைத்தட்ட தொடங்குவாள். என் அம்மா அவளுக்கு சமைக்க மாட்டார். அதனால் நானே சமையலறைக்கு சென்று அவளுக்கு ஏதாவது சமைப்பேன். எனக்கு சமைக்க தெரியாது. சில நேரங்களில் தோசையை சுட்டு விடுவேன். சில நேரங்களில் காய்கறிகளில் உப்பு அதிகமாகிவிடும். ஆனால் நான் முயற்சி செய்து கொண்டே இருந்தேன். நான் அவள் அருகில் அமர்ந்து சிறு சிறு உருண்டைகளாக அவளுக்கு ஊட்டி விடும்போது அவள் மகிழ்ச்சியுடன் சிரிப்பாள். விக்ரம், நீ ரொம்ப நல்லவன் என்று சொல்வாள். ஒரு நாள் நான் அவளுக்கு உணவளித்து கொண்டு இருந்தபோது மிகவும் அன்புடன் கேட்டேன், நேகா, நீ என் பேச்சை கேட்பாயா? அதற்கு அவள் மிக வெகுளித்தனமாக, ஆமாம் விக்ரம், சொல்லு, நீ சொல்வதையெல்லாம் கேட்பேன். நீ ரொம்ப நல்லவன். உன் 2 சகோதரிகளும் ரொம்ப கெட்டவர்கள். அவர்கள் என்னை அடிக்கிறார்கள். அத்தையும் ரொம்ப கெட்டவர். அவரும் என்னை அடிக்கிறார் என்றாள். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், சரி, இனிமேல் நீ எந்த தவறும் செய்யாமல் இருக்க முயற்சி செய். எந்த வேலை செய்தாலும் மிகவும் கவனமாக செய். என் பேச்சை கேட்டு அவள் என்னை ஆச்சரியமாக பார்த்து சிரிக்கத் தொடங்கினாள். சரி, நான் அப்படியே செய்கிறேன் என்றாள். நான் அவள் கண்களை பார்த்து சொன்னேன், உனக்கும் எனக்கும் திருமணமாகிவிட்டது இல்லையா? இப்போது நாம் இருவரும் நண்பர்களாகி விட்டோம். யாருடன் திருமணம் ஆகிறதோ அவர்கள் சொல்லும் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும். நான் உன்னுடைய எல்லா பேச்சையும் கேட்பேன். நீயும் என்னுடைய எல்லா பேச்சையும் கேட்க வேண்டும். நான் சொன்னது அவளுக்கு முழுமையாக புரிந்ததா என்று தெரியவில்லை.
ஆனால் அவள் மகிழ்ச்சியில் கை தட்டத் தொடங்கி, சரி, நான் உன்னுடைய மணப்பெண் விக்ரம், நீ சொல்வதை எல்லாம் கேட்பேன் என்று சொன்னாள். அவள் என் பெயரை சொல்லி சத்தமாக சிரிக்கும்போது எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உன்னுடன் இருப்பேன். நீ எனக்கு தினமும் சாப்பாடு ஊட்டிவிடு. அத்தையிடம் சொல்லாதே, அவர் எனக்கு சாப்பாடு தருவதில்லை, அவர் கெட்டவர் என்று அவள் சொன்னாள். நான் அவளுடைய கையின் மேல் என் கையை வைத்து, இனி யாரும் உன்னிடம் அப்படி நடக்க மாட்டார்கள். இனி ஒவ்வொரு நாளும் நானே என் கையால் உனக்கு உணவளிப்பேன் என்று வாக்குறுதி அளித்தேன். அவளது சிரிப்பும் எனது நிம்மதியும் இந்த வீட்டின் போர்க்களத்தில் எங்களுக்கு இடையில் இருந்த ஒரு சிறிய உலகம் அது. அங்கு அன்புக்கும் வெகுளித்தனத்திற்கும் மட்டுமே இடம் இருந்தது. காலம் அதன் வேகத்தில் கடந்து கொண்டிருந்தது. எனது கல்லூரி படிப்பு முடிய இன்னும் சில மாதங்களே இருந்தன. இந்த சில காலத்திலேயே நேஹா என் வாழ்க்கையின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகிவிட்டாள். வீட்டில் அம்மா மற்றும் சகோதரிகளின் கசப்பான நடத்தை இன்னும் அப்படியே தான் இருந்தது. ஆனால் எனக்கு பயந்து அவர்கள் நேகாவிடம் எதையும் சொல்வதை தவிர்த்தார்கள். எங்கள் அறை ஒரு தனி உலகமாக இருந்தது. அங்கு வெளியில் உள்ள கசப்புகளுக்கு வேலை இல்லை. நான் கல்லூரியில் இருந்து வருவதற்காக அவள் காத்து கொண்டிருப்பாள். நான் கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் அவளது முகம் ரோஜா பூவை போல மலர்ந்துவிடும். அவள் ஓடி வந்து என்னிடம் குழந்தையைப் போல என் பையை பிடுங்கிக் கொள்வாள். அவளது இந்த சிறு சிறு செயல்கள் என் இதயத்தில் அவள் மீதான அன்பை இன்னும் ஆழமாக்கி கொண்டிருந்தன. அவள் என்னை விக்ரம் என்று அழைக்கும் போது அவள் வாயால் என் பெயரை கேட்பது உலகிலேயே மிக அழகான உணர்வாக எனக்கு தோன்றியது. எனது மிக பெரிய கனவு நேகாவிற்கு சிகிச்சை அளிப்பதாகவே இருந்தது. அவள் இந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் நான் கையிறு நிலையில் இருந்தேன். அப்பாவின் சம்பளம் முழுவதும் அம்மாவிடமே சென்றது. எனக்கு பாக்கெட் மணி மட்டுமே கிடைத்தது. அதை வைத்துக்கொண்டு சமாளிக்க முடிந்தது. ஆனால் நேகாவிற்கு சிகிச்சை அளிப்பது சாத்தியமற்றதாக இருந்தது. என் அத்தனை நம்பிக்கைகளும் எனது வேலையில் தான் இருந்தன. நான் பகல் இரவாக படித்து கொண்டிருந்தேன். விரைவில் பட்டப்படிப்பை முடித்து ஒரு நல்ல வேலையை பெற்று நேகாவை நகரத்தின் சிறந்த மருத்துவரிடம் காட்ட வேண்டும் என்பதே என் எண்ணம். இறுதியாக அந்த நாளும் வந்தது. எனது பட்டப்படிப்பு முடிந்தது. சில வார தேடல்களுக்கு பிறகு நகரத்தின் ஒரு சிறந்த நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைத்தது. எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைத்த அன்று என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நான் வீட்டிற்கு வந்து முதலில் நேகாவிடம்தான் இந்த செய்தியை சொன்னேன். அவளுக்கு இதன் அர்த்தம் சரியாக புரியவில்லை. ஆனால் என் மகிழ்ச்சியை பார்த்ததும் அவளும் சந்தோஷத்தில் கைத்தட்டத் தொடங்கினாள். அன்று இரவு தூங்கிக் கொண்டிருந்த நேகாவின் முகத்தை பார்த்தபடி எனக்குள் ஒரு சத்தியம் செய்து கொண்டேன். நேகா, இன்னும் சில நாட்கள் தான். என் முதல் சம்பளம் வந்தவுடன் நாம் மிக சிறந்த மருத்துவரிடம் செல்வோம். நீ முற்றிலும் குணமாகி விடுவாய். நான் வேலையில் சேர்ந்து 1 மாதம் ஆகியிருந்தது. முதல் சம்பளம் கிடைக்க இன்னும் சில நாட்களே இருந்தன. நேகாவிற்கு ஏதாவது பரிசு வாங்க வேண்டும் என்பதற்காக என் சொந்த செலவில் இருந்து சில பணத்தை சேமித்து கொண்டிருந்தேன். ஒரு மாலை வேளையில் நான் அவளுக்கு என் கையால் உணவளித்து கொண்டிருந்தேன். அவள் மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தாள். திடீரென்று அவள் என்னை பார்த்து சிரிக்கத் தொடங்கி அந்த அப்பாவித்தனத்துடன் சொன்னாள், விக்ரம், நீ ரொம்ப நல்லவன். எனக்கு ஒரு பொம்மை வாங்கி தருவாயா? எனக்கு ஒரு அழகான பொம்மை வேண்டும். அவளது இந்த ஆசையை கேட்டு நான் புன்னகைத்தேன். அவளது ஆசைகளும் அவளை போலவே சிறியதாகவும் வெகுளித்தனமாகவும் இருந்தன. நான் அவளது 2 கைகளையும் என் கைகளுக்குள் பற்றி கொண்டு அன்புடன் சொன்னேன், உனக்கு பொம்மை தானே வேண்டும்? நான் உனக்கு இன்றே பொம்மை வாங்கி தருகிறேன். என் கை செலவிற்காக சேர்த்து வைத்திருந்த சில 100 ரூபாய்கள் என்னிடம் இருந்தன. அவளது இந்த சிறிய ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியும் என்று நினைத்தேன். அவளது ஒவ்வொரு சிறிய ஆசையையும் நிறைவேற்ற வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது. நிஜமாகவா என்று அவள் கேட்டபோது அவளது கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. நான் அவளை போலவே கிண்டலாக நிஜமாகத்தான் என்று சொன்னதும் நாங்கள் இருவரும் சிரித்தோம். நான் அவளை தயார் செய்து சந்தைக்கு அழைத்து செல்வதற்காக வீட்டிலிருந்து கிளம்பினேன். அம்மா நான் அவளை அழைத்து செல்வதை பார்த்ததும் முகத்தை சுளித்து கொண்டு வேறு பக்கம் திருப்பிவிட்டாள். ஆனால் நான் அதை பொருட்படுத்தாமல் நேகாவின் கையை இறுக பற்றி கொண்டேன். அவளை சந்தையை நோக்கி அழைத்து சென்றேன். வழியில் இருந்த ஒவ்வொரு பொருளையும் அவள் மிகுந்த ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பார்த்து கொண்டே வந்தாள். சந்தையில் கூட்டம் அதிகமாக இருந்தது. நான் அவளை ஒரு பொம்மை கடைக்கு அழைத்து சென்றேன். வண்ணமயமான பொம்மைகளை பார்த்ததும் அவளது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஒரு பொம்மையின் மேல் விரல் வைத்து மகிழ்ச்சியில் கத்துவாள். பிறகு இன்னொன்றை காட்டுவாள்.
கடைசியாக சிவப்பு நிற கவுன் அணிந்த ஒரு பொம்மையை அவள் தேர்வு செய்தாள். நான் கடைக்காரரிடம் அதன் விலையை கேட்டபோது அது என் பையில் இருந்த பணத்தை விட சற்றே அதிகமாக இருந்தது. நான் கடைக்காரரிடம் பேரம் பேச ஆரம்பித்தேன். அந்த சில நொடிகள் என் கவனமும் நேகாவின் கை மீதான என் பிடியும் விலகியது. கடைக்காரர், சரி தம்பி, இதுதான் கடைசி விலை என்று சொன்னார். விலையை முடிவு செய்துவிட்டு பொம்மையை வாங்குவதற்காக நான் பையில் இருந்து பணம் எடுக்க திரும்பினேன். கையில் பொம்மையை ஏந்தியபடி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவளிடம் திரும்பி, இந்த நேகா உன்னுடைய என்று சொல்ல வந்தேன். என் வார்த்தைகள் தொண்டையிலேயே நின்றுவிட்டன. அவள் நின்றிருந்த இடம் காலியாக இருந்தது. ஒரு கணம் என் இதயம் துடிப்பையே நிறுத்தியது போல் இருந்தது. நேகா என்று மெதுவாக அவளை அழைத்தேன். ஒருவேளை கடைக்குள்ளேயே எங்காவது அங்கும் இங்கும் சென்றிருப்பாளோ என்று நினைத்தேன். கடையின் உள்ளே பார்த்தேன், வெளியே பார்த்தேன். ஆனால் அவள் எங்குமே இல்லை. என் இதயத்தில் ஒரு பயங்கரமான நடுக்கம் பரவியது. நேகா, நேகா என்று உரத்த குரலில் கத்தினேன். கடையை விட்டு வெளியே ஓடி வந்தேன். என் கண்கள் பைத்தியத்தை போல கூட்டத்தில் அவளை தேடிக் கொண்டிருந்தன. சிவப்பு நிற உடை அணிந்திருந்ததால் அவள் கூட்டத்தில் தனியாக தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அவள் எங்குமே தென்படவில்லை. நேகா, நேகா என்று அலறி கொண்டே அங்கும் இங்கும் ஓடினேன். மக்கள் என்னை விசித்திரமாக பார்த்தார்கள். அங்கிருந்த ஒவ்வொருவரிடமும் நான் விசாரித்தேன். அண்ணா, ஒரு பெண்ணை பார்த்தீர்களா? சிவப்பு நிற உடையில் இருப்பாள். அவளது மனநிலை கொஞ்சம் சரியில்லை என்று கேட்டேன். ஆனால் எல்லோரும் இல்லை என்பது போல தலையசைத்தார்கள். ஒரு மனிதர் அவள் அந்த பக்கம் சென்றாள் என்று சொன்னார். அவர் காட்டிய திசையிலேயே நான் ஓடினேன். சந்து பொந்துகளில், சந்தையின் மூளை முடுக்குகளில் எல்லாம் அவளை தேடினேன். ஆனால் அவள் எங்கும் கிடைக்கவில்லை. நேரம் கடந்து கொண்டிருந்தது. என் பயம் தாங்க முடியாத ஒரு வழியாக மாறிக்கொண்டிருந்தது. அவள் மிகவும் அப்பாவி, உலகத்தை பற்றிய புரிதல் இல்லாதவள். அவளுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்து விடுமோ என்ற எண்ணம் என் தலையில் சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. நான் சந்தை முழுவதும் பைத்தியக்காரனை போல ஓடிக்கொண்டிருந்தேன். கையில் அந்த சிவப்பு நிற கவுன் அணிந்த பொம்மையை பிடித்து கொண்டிருந்தேன். அது இப்போது எனக்கு உலகிலேயே ஒரு துரதிர்ஷ்டவசமான பொருளாக தோன்றியது. என் உலகம், என் பொறுப்பு இந்த கூட்டமான சந்தையில் எங்கோ தொலைந்து விட்டது. காலம் உறைந்து விட்டது போல் இருந்தது. சந்தையின் இரைச்சல், மக்களின் சத்தம், வாகனங்களின் ஹாரன் சத்தம் எல்லாம் எனக்கு அர்த்தமற்றதாகி போனது. நான் களைத்து போய் ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அப்பாவிற்கு நான் என்ன பதில் சொல்வேன்? அவர் என்னை என்ன நினைப்பார்? அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை என்னால் பாதுகாக்க முடியவில்லையே. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த அப்பாவி ஜீவன் இந்த கொடிய உலகில் தனியாக என்ன செய்து இருப்பாள்? எந்த நிலையில் இருப்பாள்? இந்த எண்ணமே என் ஆன்மாவை ரணமாக்க போதுமானதாக இருந்தது. இறுதியில் நடுங்கும் கைகளுடன் மொபைலை எடுத்து அப்பாவுக்கு அழைத்தேன். என் குரல் தொண்டையிலேயே அடைத்தது. ஹலோ, அப்பாவின் குரல் கேட்டது. நான், அப்பா, நேகா, இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடிந்தது. அதற்கு மேல் விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். அப்பா கேட்டார், என்ன ஆச்சு மகனே? எல்லாம் சரிதானே? நேகாவிற்கு என்ன ஆனது? அப்பாவின் குரலில் மிகுந்த பதற்றம் தெரிந்தது. நான் சொன்னேன், அப்பா, அவள் சந்தையில் எங்கோ தொலைந்து விட்டாள். எங்குமே அவளை காணவில்லை. நான் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து விட்டேன். மொபைலின் மறுமுனையில் ஒரு கணம் அமைதி நிலவியது. பிறகு அப்பாவின் தளர்ந்த குரல் கேட்டது. நீ அங்கேயே இரு, நானும் அங்கு வருகிறேன். சிறிது நேரத்திலேயே அப்பா அங்கு வந்து சேர்ந்தார். அவரது முகம் வெளுத்து போயிருந்தது. ஆனாலும் அவர் எனக்கு ஆறுதல் கூறி, தைரியமாக இரு மகனே, அவள் கிடைத்து விடுவாள். எல்லாம் வல்ல இறைவன் அனைத்தையும் சரி செய்வார் என்றார். அன்று இரவு நாங்கள் இருவரும் சேர்ந்து நகரத்தின் ஒவ்வொரு தெருவாக தேடி அலைந்தோம். ஆனால் நேகாவை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இறுதியில் நாங்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு அவளது காணாமல் போன புகாரை பதிவு செய்ய சென்றோம். அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் நாங்கள் ஏதோ வேடிக்கை காட்ட வந்தவர்களைப் போல எங்களை பார்த்தார். அவர் கேட்டார், அந்த பெண்ணின் பெயர் என்ன? நான், நேகா, அவளுக்கு 20 வயது ஆகிறது என்றேன். அவர், உன்னிடம் அவளது புகைப்படம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். நான் இல்லை என்பது போல தலையசைத்தேன். என்னிடம் அவளது புகைப்படம் எதுவுமே இல்லை. அந்த நிமிடம் எனக்கு என் மீதே மிகுந்த வெறுப்பு உண்டானது. இன்ஸ்பெக்டர் கேட்டார், அடையாளம் எப்படி இருக்கும்? நான் நேகாவின் அடையாளங்களை சொன்னேன். வெள்ளை நிறம், பெரிய கண்கள், சிவப்பு நிற உடை அணிந்திருந்தாள். இன்ஸ்பெக்டர் பதிவேட்டில் எதையோ எழுதி கொண்டே அலட்சியமாக கேட்டார், அவளது மனநிலை எப்படி? யாருடனாவது ஓடி போய் விட்டாளா? அவரது அந்த கடைசி கேள்வி என் நெஞ்சில் ஈட்டி பாய்வதை போல இருந்தது.
நான் கோபத்தில் கத்தினேன். அவளது மனநிலை சரியாக இல்லை. அவள் ஒரு குழந்தையை போன்றவள். அவள் எங்கும் ஓடி போக முடியாது. என் அப்பா என் தோளை அழுத்தி என்னை அமைதியாக இருக்கும்படி சொன்னார். நாங்கள் புகாரை பதிவு செய்துவிட்டு பாரமான இதயத்துடன் வீட்டிற்கு திரும்பினோம். வீடு திரும்பிய போது அம்மா விழித்து கொண்டிருந்தார். நாங்கள் வெறும் கையுடன் வந்ததை கண்டபோது அவர் முகத்தில் ஒரு மெல்லிய நிம்மதி மின்னியதை என்னால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. என்ன, கிடைத்து விட்டாளா உன் அந்த பைத்தியக்கார மனைவி என்று அவர் கேலியாக கேட்டார். அவரது வார்த்தைகளில் கிண்டல் இருந்தது. அவர் மேலும் சொன்னார், நான் அப்போதே சொன்னேன் இது ஒரு தொல்லை என்று. அவளே போய்விட்டாள். நமக்கு தலைவலி ஒளிந்தது. நான் ஒரு பலமான குரலில் கத்தினேன், அம்மா, கடவுளுக்கு பயப்படுங்கள். அவள் என் மனைவி, உங்கள் மருமகள். உங்களால் எப்படி இப்படி சொல்ல முடிகிறது? அதற்கு அவர், மருமகள் இல்லை, அவள் ஒரு தொல்லை. அந்த தொல்லை தானாகவே விலகியது நல்லதுதான் என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டார். நான் அங்கேயே வாசலிலேயே நிலைகுலைந்து விழுந்தேன். அப்பா எனக்கு தோள் கொடுத்து தூக்கினார். அன்று இரவு அந்த வீட்டில் யாரும் தூங்கவில்லை. நானும் அப்பாவும் எங்களது துயரத்துடன் விழித்திருந்தோம். அடுத்த பல மாதங்கள் இதே மனவேதனையில் தான் கழிந்தன. நான் என் வேலையை பற்றி கவலைப்படவே இல்லை. நாள் முழுவதும் நகரின் வீதிகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் என அனாதையாக யாராவது இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நேகாவை தேடி அலைந்தேன். செய்தித்தாளில் கூட விளம்பரம் கொடுத்தேன். ஆனால் எந்த தகவலும் வரவில்லை. நான் வேலைக்கு தொடர்ந்து வராத காரணத்தால் இறுதியாக எனக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு வேலையிலிருந்து நீக்கப்பட்டேன். இதற்காக நான் வருத்தப்படவே இல்லை. என் உலகமே ஏற்கனவே அழிந்து விட்டது போல் இருந்தது. நேகாவால் கிடைத்த வேலை இப்போது போய்விட்டதால் அம்மா மகிழ்ச்சியாக இருந்தார். ஒருவேளை இப்போது நான் அவர் பேச்சை கேட்டு இரண்டாவது திருமணம் செய்து கொள்வேன் என்று அவர் நினைத்தார். பலமுறை என்னிடம் இதை பற்றி பேச முயன்றார். ஆனால் நான் அவரிடம் திட்டவட்டமாக மறுத்துவிட்டேன். நான் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று. நேகா கண்டிப்பாக கிடைப்பாள் என்று எனக்கு இன்னும் நம்பிக்கை இருந்தது. நான் எனது முயற்சியை கைவிடவில்லை. நான் எங்கு சென்றாலும் கூட்டத்தில் அந்த அப்பாவி முகத்தை தேடிக்கொண்டே இருப்பேன். ஆரம்பத்தில் அப்பாவின் ஆசைக்காக மட்டுமே அவளை திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் அவளுடன் கழித்த அந்த சில மாதங்கள் ஒரு கணவனின் இதயத்தில் தன் மனைவிக்கு இருக்கும் அந்த உயர்ந்த இடத்தை என் இதயத்தில் உருவாக்கிவிட்டன. அவள் என் பொறுப்பு மட்டுமல்ல, என் காதலாகவே மாறிவிட்டாள். ஆனால் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. நாட்கள் வாரங்களாகவும், வாரங்கள் மாதங்களாகவும் மாறின. நேகாவை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவள் இருந்த இடமே தெரியாமல் மறைந்து விட்டாள். என் அறையில் இருந்த அந்த சிவப்பு நிற கவுன் அணிந்த பொம்மை தினமும் எனது தோல்வியையும் எனது அலட்சியத்தையும் எனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. நான் உள்ளுக்குள் உடைந்து போய் கொண்டிருந்தேன். நேகா காணாமல் போய் பல வருடங்கள் கடந்துவிட்டன. காலம் என்பது ஆழமான காயங்களை கூட ஆற்றும் ஒரு மருந்து என்பார்கள். ஆனால் நேகாவின் பிரிவால் என் இதயத்தில் ஏற்பட்ட காயம் ஒரு ஆறாத வடுவாக மாறிவிட்டது. அது ஒவ்வொரு நாளும் இன்னும் ஆழமாகி கொண்டே இருந்தது. அப்பாவின் வற்புறுத்தலினாலும் குடும்ப பொறுப்புகளை ஏற்பதற்காகவும் நான் ஒரு புதிய வேலையில் சேர நேர்ந்தது. ஆனால் எனது ஆன்மா இன்றும் நேகாவை தொலைத்த அந்த தெருக்களிலேயே அலைந்து கொண்டிருந்தது. என் வாழ்க்கை ஒரு இயந்திரத்தை போல ஆகிவிட்டது. காலையில் எழுவது, அலுவலகம் செல்வது, மாலையில் களைப்புடன் வீடு திரும்புவது, தனிமையில் என் அறையில் முடங்குவது, இதுதான் என் பிழைப்பு. அந்த சிவப்பு நிற கவுன் பொம்மை இன்றும் என் அறையின் மேஜை மீது அப்படியே இருக்கிறது. அது ஒவ்வொரு நொடியும் எனது அலட்சியத்தை கேலி செய்வது போல தோன்றுகிறது. நான் அடிக்கடி நள்ளிரவில் எழுந்து அந்த பொம்மையுடன் பேசுவேன். எங்கே இருக்கிறாய் நேகா? நீ உயிருடன் தான் இருக்கிறாயா? உனக்கும் என் ஞாபகம் வருகிறதா என்று கேட்பேன். ஆனால் பதிலுக்கு ஒரு ஆழ்ந்த வேதனை நிறைந்த அமைதி மட்டுமே பதிலாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் அப்பாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. நேகாவின் பிரிவு அவரை உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்தது. அவர் அடிக்கடி மௌனமாக எதையோ தேடுவது போல பார்த்து கொண்டிருப்பார். அவரும் என்னை போலவே பெரும் துயரத்தில் இருப்பதை நான் அறிவேன். அவர் தன் வலியை என்னிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார். ஆனால் அவரது ஒளி இழந்த கண்கள் அனைத்தையும் சொல்லிவிடும். ஒரு இரவு அவரது உடல்நிலை மிகவும் மோசமான போது நான் அவர் அருகில் அமர்ந்து அவரது கால்களை பிடித்து கொண்டிருந்தேன். அவர் என் கையை பற்றி கொண்டார். அவரது குரல் மிகவும் பலவீனமாக இருந்தது. அவர் சொன்னார், மகனே. நான் அவர் கையின் மேல் என் கையை வைத்தேன். அவர் தொடர்ந்தார், மகனே, நான் உன்மேல் மிகப்பெரிய சுமையை ஏற்றிவிட்டேன்.
அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது. என் தங்கையின் மீதான பாசத்தினால் என் மகனின் வாழ்க்கையை பணயம் வைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடு மகனே. நான் சொன்னேன், அப்படி சொல்லாதீர்கள் அப்பா. என் குரல் அழுகையால் தழுதழுத்தது. நீங்கள் செய்தது சரிதான். நேகா எனக்கு சுமை இல்லை. அவள் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தாள். என்னால் மட்டும்தான் அவளை பத்திரமாக பார்த்து கொள்ள முடியவில்லை. அப்பா ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னார், அவள் எங்கே இருந்தாலும் இறைவன் அவளை பாதுகாப்பாக வைத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். உன் பொறுப்பை நீ மிக சிறப்பாக செய்தாய். உன்னை பற்றி எனக்கு பெருமையாக இருக்கிறது. இதுதான் நான் கேட்ட அவருடைய கடைசி வார்த்தைகள். அந்த இரவிற்கு பிறகு அவர் மீண்டும் என்னிடம் பேசவே இல்லை. மருத்துவமனையில் சில நாட்கள் இருந்த பிறகு அவர் எங்களை எல்லாம் விட்டுவிட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றார். அப்பாவின் மரணம் என்னை சிதைத்து விட்டது. இந்த வீட்டில் எனக்கு இருந்த ஒரே ஆதரவும் அற்று போனது. அம்மாவும் சகோதரிகளும் சில நாட்கள் துக்கம் அனுசரித்தார்கள். ஆனால் பிறகு மீண்டும் பழையபடி தங்கள் உலகிற்கு திரும்பிவிட்டார்கள். அப்பா மறைந்த பிறகு எனக்கு திருமணம் செய்து வைக்க அம்மாவின் அழுத்தம் இன்னும் அதிகரித்தது. ஒரு நாள் அவர் என் அறைக்கு வந்து சொன்னார், விக்ரம், இதுவே அதிகம். எவ்வளவு காலம் அந்த பைத்தியக்காரியின் பெயரால் உன் வாழ்க்கையை வீணடிப்பாய்? உன் அப்பாவும் போய்விட்டார். இப்போது இந்த வீட்டிற்கு ஒரு புது உறவு தேவை. என் பேச்சை கேட்டு திருமணம் செய்து கொள். உனக்காக ஒரு நல்ல பெண்ணை பார்த்திருக்கிறேன். நான் மேஜின் மேல் இருந்த பொம்மையை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னேன், அம்மா, நேகா வெறும் பைத்தியம் இல்லை. அவள் என் மனைவி. அவள் உயிரோடு இருக்கிறாளா அல்லது இறந்து விட்டாளா என்று எனக்கு தெரியாத வரை அவள் மட்டுமே என் மனைவியாக இருப்பாள். என்னால் வேறு திருமணம் செய்து கொள்ள முடியாது. அதற்கு அம்மா இரக்கமே இல்லாமல் சொன்னார், மகனே, அவள் இறந்திருப்பாள். இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவள் எங்கே உயிரோடு இருக்கப் போகிறாள்? நான் சொன்னேன், அவள் இறந்திருந்தாலும் கூட அவளது இடத்தை வேறு யாருக்கும் என்னால் கொடுக்க முடியாது. என் வார்த்தைகள் உறுதியாக இருந்தன. தயவு செய்து இந்த விஷயத்தை பற்றி என்னிடம் மீண்டும் பேசாதீர்கள் என்று நான் சொன்னதும் அம்மா கோபத்தில் காலை தரை தட்டி மிதித்து கொண்டு அறையை விட்டு வெளியேறினார். இப்போது இது எங்கள் வீட்டின் வழக்கமான ஒன்றாகிவிட்டது. காலம் கடந்து கொண்டிருந்தது. நான் என்னை முழுமையாக வேலையில் மூழ்கடித்து கொண்டேன். மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதையே நான் மறந்துவிட்டேன். பிறகு அந்த நாள் வந்தது. ஒரு துரதிர்ஷ்டவசமான நாள். அலுவலகத்தில் இருந்து திரும்பும் போது வழக்கத்தை விட அதிக நேரமாகிவிட்டது. வானத்தில் கார்மேகங்கள் சூழ்ந்திருந்தன. குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. என் மனம் கடந்த கால நினைவுகளில் சிக்கியிருந்தது. அந்த மாலை பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது. அன்றுதான் நான் நேகாவை அழைத்து கொண்டு சந்தைக்கு சென்றிருந்தேன். அன்று மட்டும் அவளை நான் தனியாக விட்டிருக்க கூடாது. அந்த கடைக்காரரிடம் நான் பேரம் பேசாமல் இருந்திருக்கலாம் என்று நினைத்து கொண்டே என் சிந்தனையில் மூழ்கியிருந்ததால் எதிரே அதிவேகத்தில் வந்த லாரியை நான் கவனிக்கவில்லை. டிரைவர் ஹாரன் அடித்தார். ஆனால் நான் சுதாரிப்பதற்குள் காலம் கடந்துவிட்டது. லாரியின் முகப்பு விளக்கு வெளிச்சம் நேராக என் கண்களை கூச செய்தது. டயர்கள் தரையில் உரசும் பயங்கர சத்தம் கேட்டது. பிறகு ஒரு பலமான மோதலுடன் எல்லா பக்கமும் இருள் சூழ்ந்தது. காற்றில் தூக்கி வீசப்படுவதற்கு முன்னால் என் உதடுகளில் இருந்து வந்த ஒரே பெயர் நேகா என்பது மட்டும்தான் எனக்கு நினைவிருக்கிறது. லாரியில் மோதிய அந்த தருணம் என் நினைவில் எப்போதும் நீங்காத ஒன்றாக பதிந்து விட்டது. ஒரு பலமான அதிர்ச்சி, உடைந்த கண்ணாடிகள் சிதறும் சத்தம், பிறகு ஒரு ஆழ்ந்த அமைதி. நான் ஏதோ ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுந்து கொண்டே இருப்பது போல உணர்ந்தேன். சுயநினைவுக்கும் மயக்கத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் எனக்கு மெல்லிய சத்தங்கள் கேட்டன. மக்களின் அலறல் சத்தம் தூரத்தில் இருந்து மெதுவாக கேட்டு பின் நெருங்கி வரும் ஆம்புலன்ஸ் சைரன் சத்தம். யாரோ ஒருவன், இவனை சீக்கிரம் தூக்குங்கள், இவனுக்கு மூச்சு இருக்கிறது என்று சொல்வது கேட்டது. என்னை எந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் ஒரு ஸ்ட்ரெச்சரில் ஏற்றப்படுவதை மட்டும் உணர முடிந்தது. ஆம்புலன்ஸின் அதிவேகமும் சாலையில் டயர்கள் தேயும் சத்தமும் எனது மயக்க நிலையிலும் என் மூளைக்குள் எதிரொலித்து கொண்டே இருந்தன. பிறகு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவின் இரைச்சல், மருத்துவர்களிடம் ஓட்டமும் நடையுமாக இருக்கும் சத்தம், யாரோ ஒருவரது உரத்த குரலில் தலையில் பலத்த காயம் இருக்கிறது, தயவு செய்து இவரை அறுவை சிகிச்சை அறைக்கு கொண்டு செல்லுங்கள் என்ற சத்தம் கேட்டது. அதன் பிறகு என் தலையில் ஒரு கடும் வலி ஏற்பட்டது. நான் முற்றிலும் நினைவிழந்தேன். எவ்வளவு நேரம் கழிந்தது என்று தெரியவில்லை.
நான் கண் விழித்த போது சுற்றிலும் ஒரு தெரியாத அமைதியும் மருந்துகளின் வாசனையும் பரவி இருந்தது. என் பார்வை மங்கலாக இருந்தது. ஆனால் அந்த வெள்ளை நிற மேற்கூரையும் வெளிர் நீல நிற சுவர்களும் நான் மருத்துவமனையின் ஏதோ ஒரு அறையில் இருப்பதை சொல்லின. என் தலையில் கட்டு போடப்பட்டிருந்தது. என் காதுகளில் ஒரு இயந்திரத்தின் மெதுவான இடைவிடாத பீப் பீப் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கழுத்தை திருப்ப முயன்றேன். ஆனால் என் உடல் முழுவதும் ஒரு கடும் வலி பரவியது. நான் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டேன். எனக்கு என்ன ஆனது என்று எனக்குள்ளே கேட்டுக்கொண்டேன். விபத்தின் மங்கலான காட்சிகள் ஒவ்வொன்றாக என் நினைவுக்கு வந்தன. அந்த அதிவேக லாரி, அந்த வெளிச்சம், கடைசியாக என் உதடுகளில் வந்த அந்த பெயர் நேகா. அந்த சமயத்தில் என் காதுகளில் ஒரு மெதுவான மற்றும் அப்பாவித்தனம் நிறைந்த குரல் கேட்டது. உங்களுக்கு நினைவு வந்து விட்டது போல் இருக்கிறது. அந்த குரல் மிகவும் நிம்மதி அளிப்பதாக இருந்ததால் நான் திடுக்கிட்டு கண்களை திறந்தேன். என் பார்வை இன்னும் மங்கலாகவே இருந்தது. ஆனால் என் படுக்கைக்கு அருகில் வெள்ளை உடையில் யாரோ நிற்பது தெரிந்தது. இப்போது எப்படி உணர்கிறீர்கள் என்று அவர் மீண்டும் கேட்டார். அந்த குரலில் ஒரு அக்கறையும் கனிவும் இருந்தது. நான் கண்களை இமைத்து பார்வையை தெளிவுபடுத்த முயன்றேன். மங்கலாக இருந்தவை மெல்ல விலகின. வெள்ளை உடை அணிந்த அந்த நபர் இப்போது தெளிவாக தெரிந்தார். வெள்ளை உடை, கழுத்தில் ஸ்டெதஸ்கோப், தலைமுடியை நேர்த்தியாக கொண்டை போட்டிருந்த ஒரு பெண் மருத்துவர் என் அருகில் நின்றிருந்தார். அவர் கையில் ஒரு கிளிப் போர்டு இருந்தது. அதில் என் மருத்துவ அறிக்கைகளை பார்த்து கொண்டிருந்தார். அவர் முகத்தில் ஒரு தீவிர தன்மையும் கவலையும் இருந்தது. அவர் எதையோ எழுத குனிந்தார். பிறகு என்னை பார்ப்பதற்காக தலையை உயர்த்தினார். என் பார்வை அவர் முகத்தில் நிலைத்த அந்த நொடி என் இதயம் தொண்டைக்கே வந்துவிட்டது போல் இருந்தது. காலம் உறைந்தது. மூச்சு நின்றது. அந்த பீப் பீப் என்று சத்தமிட்டு கொண்டிருந்த இயந்திரத்தின் வேகம் திடீரென அதிகரித்தது. இந்த முகம், கண்கள், நெற்றி, உதடுகள் பல வருட நினைவுகளுக்கு அடியில் புதைந்திருந்தாலும் நேற்றைய விஷயம் போல இன்றும் என் மனதில் இந்த முகம் அப்படியே பதிந்திருந்தது. இந்த முகம் இப்போது கொஞ்சம் மெலிந்து போயிருந்தது. கண்களில் இருந்த அந்த அப்பாவித்தனத்திற்கு பதில் இப்போது ஒரு முதிர்ச்சியும் தன்னம்பிக்கையும் நிறைந்திருந்தது. ஆனால் இது அதே முகம்தான். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு நெரிசலான சந்தையில் நான் தொலைத்த அதே முகம். என் உணர்வுகள் அனைத்தும் இப்போது விழித்து கொண்டன. இது எப்படி சாத்தியம்? நான் இறந்து விட்டேனா? இது கனவா அல்லது என் தலைக்காயத்தின் விளைவால் நிஜமில்லாத ஒன்று எனக்கு தெரிகிறதா? அவர் என் நிலையையும் இயந்திரத்தின் வேகம் அதிகரிப்பதையும் உணர்ந்தார். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? எங்காவது அதிகமாக வலி இருக்கிறதா என்று அவர் மிகுந்த கவலையுடன் கேட்டார். அவர் என் நாடி துடிப்பை பரிசோதிக்க தொடங்கினார். அவரது அந்த தொடுகையும் உணர்வும் அப்படியே இருந்தன. என் உடல் முழுவதும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. இல்லை, இது கனவாக இருக்க முடியாது. இது பிரம்மையாக இருக்க முடியாது. என் உதடுகள் நடுங்கின. பல வருட வலி, பல வருட தேடல், பல வருட தனிமை அனைத்தும் கண்ணீராக என் கண்களில் திரண்டன. என் தொண்டையில் இருந்து உடைந்த குரலில் ஒரு பெயர் வெளிப்பட்டது. அது அந்த அறையின் அமைதியில் ஒரு வெடி சத்தத்தை போல எதிரொலித்தது. நேகா! தன் பெயரை கேட்டதும் என் நாடி துடிப்பை பரிசோதித்துக் கொண்டிருந்த அவள் அப்படியே திகைத்து நின்றாள். அதிர்ச்சியில் தன் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். ஆச்சரியமும் குழப்பமும் நிறைந்த பார்வையால் என்னை நோக்கினாள். அவளது நெற்றியில் ஆழ்ந்த சுருக்கங்கள் விழுந்தன. அவளது கண்களில் என்னை அடையாளம் கண்டு கொண்டதற்கான எந்த ஒளியும் இல்லை. ஒரு அந்நிய தன்மையும் வியப்பும் மட்டுமே இருந்தன. அவளது வார்த்தைகள் மிக நேரடியாக இருந்தன. அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள், மன்னிக்கவும், உங்களுக்கு என் பெயர் எப்படி தெரியும்? அவளது அந்த உங்களுக்கு என் பெயர் எப்படி தெரியும் என்ற வார்த்தைகள் என் காதுகளில் உருக்கிய கண்ணாடியை போல இறங்கின. அவள் என்னை மறந்து விட்டாளா அல்லது வேண்டுமென்றே தெரியாதது போல நடிக்கிறாளா? என் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் புயலென எழுந்தன. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நான் அவளை மீண்டும் இழக்கப் போவதில்லை. தலையில் இருந்த வலியை பொருட்படுத்தாமல் படுக்கையில் இருந்து எழ முயன்றேன். நான் சொன்னேன், நேகா, நீ என்ன செய்கிறாய்? நான் விக்ரம், உன் கணவன். அவள் ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள். அவளது முகத்தில் மீண்டும் ஒரு தீவிரத்தன்மை வந்துவிட்டது. ஆனால் அவளது கண்களில் ஒரு கணம் தெரிந்த அந்த தடுமாற்றத்தை என்னால் கணிக்காமல் இருக்க முடியவில்லை. அவள் சொன்னாள், பாருங்கள் மிஸ்டர் விக்ரம். தன் கையில் இருந்த அட்டையை பார்த்து என் பெயரை வாசித்தவள் தொடர்ந்தாள்,
உங்கள் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதை போஸ்ட் டிராமட்டிக் கன்ஃபியூஷன் என்று சொல்வோம். விபத்திற்கு பிறகு நோயாளிகள் பெரும்பாலும் நிஜமில்லாத காரியங்களை பேசுவார்கள். உங்களுக்கு இப்போது ஓய்வு மிகவும் அவசியம். நான் எந்த குழப்பத்திலும் இல்லை. என் குரலில் இப்போது ஆவேசம் கூடியிருந்தது. உன்னை எனக்கு நன்றாக தெரியும் நேகா. நீ நேகாதான், என் அத்தையின் மகள். உன் அப்பா அம்மா ஒரு விபத்தில் இறந்து விட்டார்கள். நீ எங்களுடன் கிராமத்தில் வாழ்ந்தாய். நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவளது முகத்தின் நிறம் மாறிக்கொண்டிருந்தது. தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அவள் எவ்வளவோ முயன்றாள். ஆனால் அவளது கைகள் லேசாக நடுங்கின. அவள் சொன்னாள், நீங்கள் சரியாக ஓய்வெடுக்க வேண்டும். நான் நர்ஸை அனுப்பி வைக்கிறேன். இதை சொல்லிவிட்டு அவள் வேகமாக கதவை நோக்கி திரும்பினாள். சந்தியா அக்கா உன்னை அடிப்பாள் இல்லையா என்று நான் உரத்த குரலில் சொன்னேன். அவள் உன்னை ஒரு நாள் கடுமையாக அடித்தாள், ஞாபகம் இருக்கிறதா? நீ அவளுடைய மகளின் பால் பாட்டிலை வாயில் வைத்ததற்காக. இதை கேட்டதும் கதவை நோக்கி சென்ற அவளது கால்கள் அப்படியே உறைந்து போயின. அவளது கைகள் கதவின் கைப்பிடியில் இருந்தன. ஆனால் அவள் ஒரு கற்சிலையைப் போல சலனமற்று நின்றாள். அவள் என்னை திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் அவளது மௌனமான உடல் என் வார்த்தைகள் சரியான இலக்கை தாக்கியுள்ளன என்பதற்கு சாட்சியம் கூறியது. நீ என்னிடம் பொம்மை கேட்டாயே. நான் உடைந்த குரலில் தொடர்ந்தேன். சிவப்பு நிற கவுன் அணிந்த பொம்மை. அதை வாங்கி தருவதற்காகத்தான் நான் உன்னை சந்தைக்கு அழைத்து சென்றேன். அங்கேயே நீ என்னிடமிருந்து தொலைந்து போனாய். இன்று வரை அந்த ஒரு விஷயத்திற்காக என்னால் என்னை மன்னித்துக் கொள்ள முடியவில்லை. அவளது தோள்கள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. சில நொடிகள் அமைதிக்கு பிறகு ஒரு வார்த்தை கூட பேசாமல் என்னை திரும்பி பார்க்காமல் வேகமாக கதவை திறந்து அறையை விட்டு வெளியேறிவிட்டாள். நான் படுக்கையில் அப்படியே விழுந்தேன். அவள் நேகாதான். அவளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவள் ஏன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறாள்? அவள் என்னை வெறுக்கிறாளா? அல்லது தன் பழைய வாழ்க்கையை முழுமையாக அழித்து விட்டாளா? அவள் இப்படி தெரியாதது போல நடிப்பதற்கு பின்னால் வேறு ஏதேனும் ஆழமான காரணம் இருக்குமோ? என் இதயம் நம்பிக்கைக்கும் பயத்திற்கும் இடையில் ஊசலாடியது. நம்பிக்கை அவளை கண்டுபிடித்து விட்டேன் என்பதால், பயம் அவளை கண்டுபிடித்தும் நிரந்தரமாக இழந்து விடுவேனோ என்பதால். கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. என் மனதிற்குள் ஒரு முடிவெடுத்தேன். இந்த முறை அப்படி நடக்காது நேகா. இந்த முறை உன்னை எங்கும் போக விட மாட்டேன். எனக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும். அதற்காக நான் எதை செய்ய வேண்டியிருந்தாலும் சரி. சிறிது நேரம் கழித்து ஒரு நர்ஸ் அறைக்குள் நுழைந்தார். எனக்கு வலி குறைவதற்கான ஊசி போடப்பட்டது. மருந்தின் வீரியத்தால் என் கண்கள் சொருகின. ஆனால் என் மூளை விழித்தே இருந்தது. நான் தூக்கத்திலும் நேகாவிடமிருந்து உண்மையை வரவழைப்பதற்கான ஒரு திட்டத்தை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அவள் என் மனைவி. கடந்த அந்த ஆண்டுகளில் அவளுக்கு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு முழு உரிமை இருந்தது. அடுத்த நாள் முழுவதும் வேதனை நிறைந்த காத்திருப்பிலேயே கழிந்தது. நேகா ரவுண்ட்ஸ் வரவில்லை. அவளுக்கு பதிலாக வேறொரு மருத்துவர் என்னை கவனித்துக் கொள்ள நியமிக்கப்பட்டிருந்தார். நான் அந்த மருத்துவரிடம் நேகாவை பற்றி கேட்க முயன்றபோது, டாக்டர் நேகா ஏதோ ஒரு சொந்த அவசர வேலை காரணமாக இன்று விடுப்பில் இருக்கிறார் என்று கூறி மலைப்பி விட்டார். என் இதயம் அப்படியே தளர்ந்து விட்டது. அவள் என்னை விட்டு ஓடுகிறாளோ என்று தோன்றியது. அவள் மீண்டும் காணாமல் போய்விட விரும்புகிறாளோ? அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை. மருத்துவமனையின் அமைதியில் என் மனதின் இரைச்சல் அதிகரித்து கொண்டே இருந்தது. நள்ளிரவு வாக்கில் என் அறையின் கதவு மெதுவாக திறந்தது. நான் திடுக்கிட்டு பார்த்தேன். வாசலில் அதே வெள்ளை கோட்டு அணிந்த உருவம் நின்றிருந்தது. ஆனால் இன்று அவளது முகத்தில் அந்த போலி வேடம் இல்லை. மாறாக ஆழமான உண்மையும் வேதனையும் கலந்த உணர்ச்சிகள் இருந்தன. அவள் உள்ளே நுழைந்து கதவை மூடினாள். என் படுக்கைக்கு அருகில் வந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள். அறையில் இரவு விளக்கின் மெல்லிய வெளிச்சம் மட்டுமே இருந்தது. ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறாய் நேகா என்று எல்லா தைரியத்தையும் வரவழைத்து அவளிடம் கேட்டேன். அவள் தலை குனிந்து கொண்டாள். அவளது கண்களில் இருந்து 2 பெரிய கண்ணீர் துளிகள் விழுந்து அவளது கைகளை நனைத்தன. நான் தொலைந்து போய்விட்டேன். அவளது குரல் மிக மென்மையாக இருந்தது. பிறகு அவள் ஒரு பெருமூச்சு விட்டு தான் தனியாக கழித்த அந்த பல ஆண்டுகளின் கதையை சொல்லத் தொடங்கினாள். அன்று சந்தையில் உங்களை விட்டு பிரிந்தபோது நான் மிகவும் பயந்து விட்டேன். உங்களை அழைத்து கொண்டே ஒரு தெரு வழியாக சென்றேன். நீங்கள் எனக்கு கிடைக்கவில்லை. நான் அழுது கொண்டிருந்தபோது ஒரு கார் என் அருகில் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு பணக்கார பெண்மணி இறங்கி வந்தார். அவர் என்னிடம் என் பெயரை கேட்டார். ஆனால் அந்த அதிர்ச்சியில் என்னால் எதையும் சொல்ல முடியவில்லை. என் நிலையை கண்டு அவருக்கு என் மேல் பரிதாபம் ஏற்பட்டது.
அவர் என்னை தன்னுடனேயே தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். நேகா தன் கண்ணீரை துடைத்தபடி தொடர்ந்தாள். அந்த அம்மையாரின் பெயர் திருமதி மாதுரி. அவர் ஒரு வசதியான குழந்தையற்ற விதவை பெண்மணி. அவர் என்னை ஒரு பைத்தியமாக பார்க்கவில்லை, மாறாக ஒரு பெரிய மனநல மருத்துவரிடம் அழைத்து சென்றார். நான் பிறப்பாலேயே இப்படி இல்லை என்றும், என் பெற்றோரின் மரணம் ஏற்படுத்திய ஆழமான அதிர்ச்சியால் என் நினைவாற்றல் பாதிக்கப்பட்டு நான் மன ரீதியாக என் குழந்தை பருவத்திற்கே சென்று விட்டேன் என்றும் மருத்துவர் கூறினார். அவர் எனக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினார். மருந்துகள், சிகிச்சைகள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக திருமதி மாதுரியின் அன்பு. மெல்ல மெல்ல எனது நினைவாற்றல் திரும்ப ஆரம்பித்தது. எனக்கு எல்லாம் நினைவுக்கு வரத் தொடங்கியது. என் அம்மா, அப்பா, எங்கள் வீடு, பிறகு கிராமத்து வாழ்க்கை, அத்தையின் அடி உதை மற்றும் உங்கள் அன்பு அனைத்தும் எனக்கு நினைவுக்கு வந்தது. உங்களோடு எனக்கு திருமணம் ஆனது கூட நினைவிற்கு வந்தது. நான் தவிப்புடன் கேட்டேன், பிறகு ஏன் நீ திரும்பி வரவில்லை? உன்னை நான் எவ்வளவு தேடினேன் தெரியுமா? அவள் அழுது கொண்டே சொன்னாள், நான் வரத்தான் நினைத்தேன், ஆனால் என் இதயத்தில் ஒரு பயம் குடிகொண்டது. அத்தையின் வெறுப்பு நிறைந்த முகம் எனக்கு நினைவுக்கு வந்தது. இத்தனை வருடங்கள் கடந்து விட்டன. அவர்கள் உங்களுக்கு நிச்சயம் வேறு திருமணம் செய்து வைத்திருப்பார்கள் என்று நினைத்தேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருப்பீர்கள். நன்றாக போய்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பைத்தியக்கார பெண்ணாக மீண்டும் வந்து அதை சிதைக்க நான் விரும்பவில்லை. உங்களுக்கு ஒரு தலைகுனிவாக இருக்க நான் விரும்பவில்லை. நான் வேதனையான குரலில் கேட்டேன், அன்பு, நான் உன்னை எவ்வளவு நேசித்தேன் என்று ஒரு முறை கூட நீ நினைக்கவில்லையா? அதற்கு அவள் விம்மிய குரலில் சொன்னாள், நானும் உங்களை நேசித்தேன். அந்த அன்புதான் உங்கள் மகிழ்ச்சிக்காக என்னை தியாகம் செய்ய தூண்டியது. திருமதி மாதுரி அம்மா என்னை மகளாக தத்தெடுத்தார். நான் பாதியில் விட்ட படிப்பை தொடர செய்தார். நான் இரவு பகலாக படித்து மருத்துவரானேன். மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக நான் மருத்துவரானேன். உங்கள் வாழ்க்கையில் நான் இனி திரும்பி வரப்போவதில்லை என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் விதி வேறு எதையோ தீர்மானித்திருந்தது. அவளது முழு கதையையும் கேட்டபோது என் இதயம் துயரத்தாலும் காதலாலும் நிறைந்தது. அவள் எவ்வளவு வலிகளை அனுபவித்திருக்கிறாள். அவளது அத்தனை வேதனைகளுக்கும் காரணம் ஒரு சிறிய தவறான புரிதல் தான். நான் சொன்னேன், நேகா, உன்னை விட்டுவிட்டு நான் வேறு ஒருவருடன் வாழ்க்கை நடத்துவேன் என்று உன்னால் எப்படி நினைக்க முடிந்தது? நான் முன்னே நகர்ந்து இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்த அவளது கையை பற்றி கொண்டேன். அவளது குளிர்ந்த கையின் மேல் இருந்த என் சூடான கையின் ஸ்பரிசம் ஒரு முடிவாக மாறியது. நான் சொன்னேன், அன்று நீ தொலைந்த தினமே என் மகிழ்ச்சியும் எங்கோ தொலைந்து விட்டது. என் வாழ்க்கை ஒரு உயிரற்ற இயந்திரத்தை போல் ஆகிவிட்டது. உன்னை தேடுவது மட்டுமே என் வாழ்க்கையின் ஒரே நோக்கமாக இருந்தது. என்னால் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? என் மணப்பெண் நீ மட்டும்தான். என்றும் நீயேதான். எப்போதும் நீயேதான் இருப்பாய். என் குரலில் பல வருட வலி, தனிமை மற்றும் எல்லையற்ற காதல் கலந்திருந்தது. என் வார்த்தைகளை கேட்டதும் அவள் ஆச்சரியத்துடனும் நம்பிக்கையற்ற நிலையிலும் என்னை பார்த்தாள். கண்ணீர் மலிந்த அவளது கண்களில் அந்த எதிர்பார்ப்பு ஒளி மின்னியது. அதை நான் பல வருடங்களாக பார்க்க ஏங்கிக் கொண்டிருந்தேன். நிஜமாகவா? எனக்காக காத்திருந்தீர்களா என்று அவள் தழுதழுத்த குரலில் கேட்டாள். நான் சொன்னேன், நான் உனக்காக காத்திருந்தது மட்டுமல்ல நேகா. அவளது கையை நான் இன்னும் உறுதியாக பிடித்து கொண்டேன். ஒவ்வொரு நொடியும் உன்னுடன் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்பாவும் இந்த துயரத்திலேயே இவ்வுலகை விட்டு பிரிந்தார். அம்மா எவ்வளவோ முயன்றார். ஆனால் என் இதயம் வேறு யாரையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நான் இன்று வரை உனக்காகவே காத்திருந்தேன். இதை கேட்டதும் அவளால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. விம்மி விம்மி அழுதாள். இவை மகிழ்ச்சி கண்ணீர், பல வருட சுமை இறங்கியதற்கான கண்ணீர். அவள் அழுது கொண்டே இருந்தாள். நான் மௌனமாக அவளது கையை பற்றி கொண்டு அவளது அத்தனை துயரங்களும் கண்ணீராய் வழிந்தோட வழிவிட்டேன். அவளது விம்மல் சத்தம் சற்று குறைந்ததும் நான் கனிவாக சொன்னேன், இனி அழாதே. இப்போது நீ என்னுடன் இருக்கிறாய். என் வீட்டிற்கு வரப்போகிறாய். உன்னுடைய இடம் என் வீட்டில்தான் இருக்கிறது. அவள் பயந்த கண்களுடன் என்னை பார்த்து சொன்னாள், ஆனால் அத்தை, அவர் என்னை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னால் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இடையில் சண்டை வருவதை நான் விரும்பவில்லை. நான் சொன்னேன், அம்மாவை நான் பார்த்து கொள்கிறேன். மிகுந்த தன்னம்பிக்கையுடன் நான் சொன்னேன், இப்போது யாராவது ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ என் மனைவி. உலகில் உள்ள எந்த சக்தியும் இனி உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. அவளது முகத்தில் ஒரு நிம்மதி பரவியது. அடுத்த நாள் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியதும் நேகா செய்த முதல் வேலை
திருமதி மாதிரிக்கு அழைத்ததுதான். நான் அவளுடனேயே இருந்தேன். விக்ரம் எனக்கு கிடைத்து விட்டார் என்று அவரிடம் சொன்னாள். அவளது குரலில் அத்தனை மகிழ்ச்சி. ஆமாம், விக்ரம் இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. எனக்காகவே அவர் காத்திருந்தார். போனின் மறுமுனையில் திருமதி மாதுரியின் தாய்மை நிறைந்த குரல் கேட்டது. அதை என்னாலும் கேட்க முடிந்தது. மகளே, நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா, உண்மையான காதல் ஒருபோதும் வீணாகாது என்று. உனது உண்மையான மகிழ்ச்சி உன் கணவருடன் தான் இருக்கிறது. நீ உன் காலில் நிற்க வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை படிக்க வைத்தேன். உன் கடந்த காலத்தில் இருந்து நீ ஓடி ஒளிய வேண்டும் என்பதற்காக அல்ல. போ மகளே, உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பத்தை தொடங்கு. என் ஆசிகள் எப்போதும் உனக்கு உண்டு. அந்த தொலைபேசி அழைப்பிற்கு பிறகு நேகாவின் அத்தனை பயங்களும் மறைந்து விட்டன. நாங்கள் மருத்துவமனையை விட்டு புறப்பட்டோம். கார் வீட்டை நோக்கி சென்றபோது ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. இது அந்நிய தன்மையால் ஏற்பட்ட அமைதி அல்ல, ஒரு பெரிய புயலுக்கு பின் வரும் நிம்மதியான அமைதி. பல ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் ஒன்றாக இருந்தோம். ஒரு புதிய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். அதன் பாதை பழையதாகவும் நன்கு அறிமுகமானதாகவும் இருந்தது. வீட்டை அடைந்த போது என் இதயம் வேகமாக துடித்தது. நான் நேகாவின் கையை இறுக பற்றி கொண்டேன். நாங்கள் இருவரும் ஒன்றாக வீட்டின் முற்றத்தில் காலடி வைத்தோம். அம்மா சோபாவில் அமர்ந்திருந்தார். நாங்கள் இருவரும் ஒன்றாக வீட்டிற்குள் வருவதை கண்டதும் அவர் எழுந்து நின்றார். அவரது பார்வை முதலில் என் மீதும் பிறகு என்னுடன் நின்றிருந்த அந்த தகுதியுள்ள பெண்ணின் மீதும் விழுந்தது. அவரது நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. விக்ரம், யாரை இப்படி கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டார். அவரது வார்த்தைகளில் அதே பழைய கசப்பும் சந்தேகமும் இருந்தன. நான் ஏதேனும் சொல்வதற்கு முன்பே நேகா என் கையை விட்டுவிட்டு 2 அடி முன்னோக்கி சென்றாள். அவளது பார்வை நேராக அம்மாவின் மீது நிலைத்தது. அவளது வார்த்தைகளில் பயமோ பலவீனமோ இல்லை. அத்தை, நான் நேகா என்றாள். இந்த 3 வார்த்தைகளும் வெடிகுண்டு போல விழுந்தன. அம்மா படித்து கொண்டிருந்த புத்தகம் அவர் கையில் இருந்து நழுவியது. அவரது கண்கள் அதிர்ச்சியிலும் நம்பிக்கையற்ற நிலையிலும் விரிந்தன. ஏதோ ஒரு பேயை பார்ப்பது போல அவர் நேகாவை பார்த்தார். அவளை மேலிருந்து கீழ் வரை உற்று பார்த்து கொண்டே இருந்தார். நேர்த்தியான உடையில், தெளிவான தோற்றத்தில், அறிவாற்றல் மின்னும் கண்களுடன் நின்றிருந்த இந்த பெண் பழைய பயந்த சுபாவமும் கொண்ட குழந்தையைப் போல நடந்து கொண்ட நேகா கிடையவே கிடையாது. நேகா, மிக சிரமப்பட்டு அவர் வாயில் இருந்த இந்த வார்த்தை வெளிவந்தது. அந்த பைத்தியம், அவரது வார்த்தைகள் பாதியிலேயே நின்றுவிட்டன. அந்த சொற்கள் அவரது தொண்டையில் முட்கள் போல குத்தின. ஆமாம் அத்தை, நேகா மிகவும் நிதானமாக பதிலளித்தாள். நீங்கள் யாரை பைத்தியம் என்று நினைத்தீர்களோ அதே நேகாதான் நான். நான் முன்னே சென்று அம்மாவின் தோள் மீது கை வைத்தேன். என் வார்த்தைகளில் பெருமிதம் நிறைந்திருந்தது. அம்மா, நேகா இப்போது ஒரு மருத்துவர். இத்தனை ஆண்டுகளில் அவள் கடினமாக உழைத்திருக்கிறாள். இன்று ஒரு வெற்றிகரமான மருத்துவராக தன் காலில் நிற்கிறாள். இதை கேட்டதும் அம்மா அப்படியே மௌனமாகிவிட்டார். அவரது அத்தனை கோபமும் வெறுப்பும் அகங்காரமும் ஒரு ஆழமான அவமான கடலில் மூழ்கிவிட்டன. எந்த பெண்ணை தன் குடும்பத்திற்கு ஒரு சுமையாகவும் கரையாகவும் அவர் நினைத்தாரோ, இன்று அவள் இவ்வளவு உயர்ந்த நிலையில் நின்றிருந்தாள். தன்னுடைய மகளை பற்றி கூட அவர் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயர்ந்த இடத்தில் இன்று நேகா நின்றிருந்தாள். அம்மாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவர் மெதுவாக நேகாவை நோக்கி நடந்தார். அவரது கால்கள் தடுமாறின. நடுங்கும் கைகளால் நேகாவின் தலையில் கை வைத்து சொன்னார், மகளே, என்னை மன்னித்து விடு. அவரது குரல் அழுகையில் தழுதழுத்தது. மகளே, நான் கண்ணிருந்தும் குருடாகிவிட்டேன். ஒரு வைரத்தை கல் என்று நினைத்து தூக்கி எறிந்து விட்டேன். நான் உனக்கு குற்றம் செய்து விட்டேன் மகளே. நேகாவின் கண்கள் கலங்கின. ஆனால் அவள் முன்னோக்கி சென்று அம்மாவை கட்டி அணைத்துக் கொண்டாள். பழைய விஷயங்களை மறந்து விடுங்கள் அத்தை. நீங்கள் எனக்கு அம்மா போன்றவர். என்னை உங்கள் மகளாக ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும். அன்று எங்கள் வீட்டின் சுவர்களுக்குள் கைதியாக இருந்த பல வருட வெறுப்பு கண்ணீராக உருகி வழிந்தோடியது. சூழல் சற்று நிம்மதியானதும் நான் நேகாவை என் அறைக்கு அழைத்து சென்றேன். அறைக்குள் நுழைந்ததும் அவளது பார்வை நேராக மேஜையின் மீது விழுந்தது. பல வருடங்களாக அவளுக்காக காத்திருந்த அந்த பொருளின் மீது விழுந்தது. அது அந்த சிவப்பு நிற கவுன் அணிந்த பொம்மை. அவள் மௌனமாக அதை நோக்கி சென்று நடுங்கும் கைகளால் அதை தூக்கினாள்.
பிரிந்து போன தன் குழந்தையை ஒரு தாய் அணைத்துக் கொள்வது போல அந்த பொம்மையை அவள் தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். நீ நீ இதை இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறாயா விக்ரம்? என்னை பார்க்காமலேயே ஈரமான கண்களுடன் அவள் கேட்டாள். நான் அவளுக்கு பின்னால் சென்று நின்று அவளது காதில் மெதுவாக சொன்னேன், இது வெறும் பொம்மை மட்டுமல்ல நேகா, இது என் நம்பிக்கை. என் நேகா ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வருவாள் என்ற என் அசைக்க முடியாத விசுவாசம் இது. அவள் திரும்பி என்னை பார்த்தாள். அவளது கண்களில் எல்லையற்ற காதலும் நிம்மதியும் தெரிந்தன. இன்று எங்களது பிரிந்த காலம் எங்களது அழகான எதிர்காலத்துடன் கைகோர்த்தது. அந்த பொம்மை இனி எங்களது துயர கதையின் அடையாளம் அல்ல, எங்களது புதிய தொடக்கத்தின் முதல் மற்றும் அழகான சாட்சி. யாரை நாம் பலவீனமானவர் அல்லது பைத்தியம் என்று ஒதுக்குகிறோமோ அவர்கள் அன்பும் மரியாதையும் கிடைத்தால் அனைவரையும் விட உயர்ந்து நிற்க முடியும். மனரீதியான பாதிப்புகளுக்கு மருந்து வெறுப்போ அல்லது கேலியோ அல்ல, மாறாக பிரிவும் நம்பிக்கையும் தான். உண்மையான அன்பிற்கும் பொறுமைக்கும் எந்த காயத்தையும் ஆற்றும் வலிமை உண்டு. அந்த அறையில் நிலவிய மௌனம் பல வருட பிரிவிற்கு பின் கிடைத்த சங்கமத்தின் நிம்மதியால் நிறைந்திருந்தது. அந்த சிவப்பு நிற பொம்மையை நெஞ்சோடு அணைத்தபடி நேகா என் கண்களை பார்த்தபோது பல வருட காத்திருப்பு அந்த ஒரு நொடியில் அர்த்தமுள்ளதாக மாறியது. எப்போதும் போல நான் அவளது கைகளை மென்மையாக பற்றி சொன்னேன், இப்போது இந்த காத்திருப்பு முடிந்தது. அவள் மெதுவாக அந்த பொம்மையை மீண்டும் மேஜை மீது வைத்தாள். தன் கைகளை என் கன்னங்களில் வைத்தபடி சொன்னாள், நான் திரும்பி வந்து விட்டேன் விக்ரம், எப்போதும் உன்னுடனேயே இருக்க. அடுத்த சில நாட்கள் எங்களுக்கு ஒரு அழகான கனவை போலவே இருந்தன. நேகா மெல்ல மெல்ல டாக்டர் நேகா என்ற அடையாளத்தை தாண்டி மீண்டும் விக்ரமனின் மனைவி நேகாவாக மாறத் தொடங்கினாள். ஆம், அவள் தனது மருத்துவ பணியை தொடர விரும்பினாள். நானும் அதற்கு முழு ஆதரவு அளித்தேன். எல்லாவற்றையும் விட பெரிய மாற்றம் அம்மாவிடம் ஏற்பட்டது. அவரது பழைய கசப்பும் அகங்காரமும் இப்போது முழுமையாக பாசமாகவும் குற்ற உணர்ச்சியாகவும் மாறியிருந்தன. அவர் இப்போது நேகாவை வெறும் மருமகளாக பார்க்கவில்லை, தன் சொந்த மகளாகவே கருதினார். அவர் மணிக்கணக்கில் நேகாவிடம் அமர்ந்து தான் செய்த பழைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பார். உனக்கு நான் மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டேன் மகளே. ஒரு மாலை வேளையில் நேகா சமையலறையில் இருந்தபோது அம்மா அவளது தலையை கோதியபடி சொன்னார், உன் பெற்றோர் மறைந்த பிறகு உனக்கு ஆதரவாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நான் உனக்கு மேலும் துயரத்தையே கொடுத்தேன். என்னை மன்னித்து விடு. நேகா புன்னகைத்தபடி அம்மாவின் கையை பற்றி கொண்டாள். அத்தை, நான் உங்களை எப்போதோ மன்னித்து விட்டேன். நீங்கள் என் தாய் போன்றவர். அந்த பழைய விஷயங்களை பற்றி இனி பேச்சே வேண்டாம். வீட்டில் இப்போது பல வருடங்களுக்கு பிறகு சிரிப்பும் காதலும் எதிரொலித்தன. நேகாவும் நானும் இணைந்து மருத்துவமனை மற்றும் வீட்டின் பொறுப்புகளை கவனித்துக் கொண்டோம். நேகா தனது புதிய அறிவிற்கும் பழைய நினைவுகளுக்கும் இடையில் ஒரு அழகான சமநிலையை உருவாக்கி கொண்டாள். ஒரு நாள் நேகா என்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசினாள். விக்ரம், என் வாழ்க்கையின் சில ஆண்டுகளில் மனரீதியான பாதிப்பு மற்றும் நினைவாற்றல் இழந்த வேதனையில் கழித்ததை நீ அறிவாய். மாதிரி அம்மா எனக்கு அன்பையும் சரியான சிகிச்சையையும் அளித்தார். அதனால்தான் என்னால் குணமடைய முடிந்தது. நான் அவளது கையை பற்றி கொண்டேன். ஆம், எனக்கு தெரியும், அவர் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்தார். நானும் ஒருவரது புதிய வாழ்க்கைக்கு காரணமாக இருக்க விரும்புகிறேன். ஒரு அறக்கட்டளையை தொடங்க விரும்புகிறேன். அது அந்த மக்களுக்கு உதவ வேண்டும். யார் மனரீதியான பாதிப்புகளாலும் மெண்டல் டிராமாவினாலும் அவதிப்படுகிறார்களோ அவர்களுக்கு, குறிப்பாக நினைவாற்றல் அல்லது அடையாளம் தொடர்பான சிக்கல்களுடன் போராடுபவர்களுக்கு. அவர்களுக்கு தேவைப்படுவது இரக்கமும் சரியான மருத்துவ ஆதரவுமே தவிர அலட்சியம் அல்ல. அவளது இந்த எண்ணம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இது அவளது போராட்டத்திற்கு ஒரு நேர்மறையான திசையை அளித்தது. இது ஒரு அற்புதமான யோசனை நேகா. நான் அவளை கட்டி அணைத்தபடி சொன்னேன், உன்னுடைய இந்த உன்னதமான பணியில் நான் எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இருப்பேன். திருமதி மாதுரியின் கௌரவத்திற்காக அவர் பெயரிலேயே இதை தொடங்கலாம். நாங்கள் இணைந்து மாதிரி கேர் ஃபவுண்டேஷன் என்ற அறக்கட்டளைக்கு அடிக்கல் நாட்டினோம். நேகா தனது தொழில்முறை வாழ்க்கையில் மற்றொரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினாள். அவள் உடலை மட்டும் குணப்படுத்தவில்லை,
உடைந்த மனங்களையும் சரி செய்தாள். அவளது சொந்த அனுபவம் நோயாளிகளுடன் ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்க அவளுக்கு உதவியது. ஒரு மாலை வேளையில் எங்களது அறக்கட்டளையின் முதல் வெற்றிகரமான சிகிச்சையை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது நேகா என்னை பார்த்து சொன்னாள், எல்லாம் சரியாகிவிட்டது விக்ரம், நம் காதல் வெற்றி பெற்று விட்டது. ஆம் நேகா, நான் அவளது கண்களை உற்று பார்த்து சொன்னேன், நம் காதல் தான் நமது மிகப்பெரிய பலமாக இருந்தது. நேகா அந்த சிவப்பு நிற கவுன் அணிந்த பொம்மையை எடுத்து புன்னகையுடன் சொன்னாள், இந்த பொம்மை நமக்கு நினைவூட்டியது நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடக்கூடாது. இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது. ஆனால் விக்ரம் மற்றும் நேகாவின் காதலும் அவர்களது நற்பணியின் பயணமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உண்மையான அன்பிற்கும் பொறுமைக்கும் அத்தனை வலிமை உண்டு. அது காலம் மற்றும் தூரம் ஏற்படுத்திய ஒவ்வொரு காயத்தையும் ஆற்றுவது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் உண்மையான திறமையை அடையாளம் கண்டு அவருக்கு ஒரு புதிய பாதையையும் காட்ட முடியும். மனரீதியான பாதிப்பு அல்லது பலவீனத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு தேவைப்படுவது அலட்சியம் அல்ல, மாறாக பரிவு, நம்பிக்கை மற்றும் சரியான சிகிச்சை தான். குடும்பத்தின் அன்பும் அங்கீகாரமுமே மிகப்பெரிய மருந்தாகும். நாம் யாரை பலவீனமானவர்கள் என்று நினைத்தோமோ அவர்களை நாம் மதிக்க வேண்டும். ஏனெனில் சரியான வாய்ப்பும் அன்பும் கிடைத்தால் அவர்களால் அனைவரையும் விட முன்னால் வர முடியும். நன்றி.